எல்லாம் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 வசனங்கள் இருக்கிறது. ஆளுக்கு 4 வசனமாக வாசிக்கலாம். ஒரு 5 பேர் வாசிங்க. சத்தியத்தினாலே விழுவார்கள். எல்லாம் சேர்ந்து 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த மத்தியான வேளையிலும் உங்களை மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறது பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ நேற்று இரவு நாம 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்தோம். எப்போ ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்து இருந்தார்களோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு வந்து, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்தார்கள் என்று பார்த்தோம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 51 நாள் கழிச்சு. எத்தனை நாள் கழிச்சு? 51 நாள் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் தீர்க்கதரிசி அழைக்கிறார். நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியாய் இருக்கிறவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்திய மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கொஞ்சம் பழசியே பேசி பழகிட்டோம் இல்ல? அப்படித்தானே? உங்க வீட்டுல எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அக்கா எல்லாம் 4 நூற்றாண்டுக்கு முன்னால கதை. அப்படித்தானே? இன்னைக்கு நேற்று ராத்திரி, இன்னைக்கு காலையில பழசு பத்தியே பெருமை ரொம்ப. நானு ரொம்ப பழசிய நாங்க அப்பெல்லாம் எப்படி தெரியுமா? மைன்ஸு. ஆமா, மைன்ஸு. என்ன பழைய பெருமையே பேசித்தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு பழைய பெருமைய ரொம்ப பேசுறோம். இப்ப இந்த சூழ்நிலைன்னா தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்குது, எருசலேம் மதில் சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அங்க சிலர் உக்காந்து சாலமோன் கட்டின தேவாலயம் எப்படிச்சு தருமா, அது மகிமையின் ஆலயம் தருமா அப்படின்னு எல்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. அப்படி சொல்றவங்க உங்களுக்குள்ள இருக்கிறாங்க தானே? ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படி சொல்றவங்க உங்களுக்குள்ள இருக்கிறாங்க தானே? இப்போ ஒரு வேலை நடந்துங்குது, ஒரு சின்ன வேலை நடந்துங்குது. உடனே சாலமோன்னு தங்கத்தாலேயே இழைச்சான், தங்கத்தையே காய்ச்சி ஊத்தினான். ஏன் இந்த பேச்சு? ஏன் இந்த பேச்சு? அது பேசுறதுல என்ன பிரயோஜனம்? சாலமோன் நாங்க அப்பா சம்பாரிச்சு வச்சாரு, கட்டினா, எல்லாம் போச்சே, திருடு போச்சே, எல்லாம் போயிடுச்சு இல்லையா? இப்ப அந்த பழைய மகிமையை எதிர்பார்த்தா நியாயமா? அந்த பெருமையை ஏன் பேசுறப்போ? அப்படி பேசுறவங்க உங்களுக்குள்ள இருப்பார்கள்.
அவங்க உங்க வேலைய தடை செய்யும்படி, மனம் சோர்ந்து போகும்படியாய் உங்களை என்ன பண்ணுவாங்க? மனம் சோர்ந்து பண்ணும்படியா பேசுவாங்க. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதைத்தாங்க சொல்றார் தீர்க்கதரிசி. அது இடம் கொடுக்காதீங்க. பழைய தேவாலயத்தின் மகிமை குறித்து பெருமை பேசுகிறவர்கள், நீ திடன்கொள், செருபாபேலே திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், மீந்திருக்கிற ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். என்னன்னா, உங்களுக்கு எப்படி காண்கிறது? பழைய ஆலயத்தின் மகிமை கண்டவர்களுக்கு இந்த புதிய ஆலயம் ஒன்றுமில்லை இல்லையா? ஒன்றுமே இல்லைத்தானே. ஆகவே செருபாபேலே திடன்கொள், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே திடன்கொள், மீந்திருக்கிற ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், இந்த வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு முறை திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல சங்கர்னு ஒரு ஊழியக்காரன், திருவண்ணாமலையில மாசம் மாசம் மீட்டிங் நடத்த போறப்போ அந்த சங்கர் பாஸ்டர், அந்த மீட்டிங் ஒழுங்கு செஞ்ச பாஸ்டர் கூட நல்லவர் தான். ஆனா ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்க மாட்டார். அவரு ஒரு தண்ணி பாட்டில் கூட குடிக்க வைக்க மாட்டார். சங்கர் வீட்டுல இருந்து வர்றப்பவே ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பிளாஸ்க், அந்த பிளாஸ்க்ல அந்த ஹைவேல கிடைக்கிற நல்ல டீ இதை எடுத்துன்னு வருவான் மீட்டிங்க்கு. நான் உட்கார்ற சேர் பக்கத்துல தண்ணி பாட்டில வச்சிருவான். கிளாஸ் 3 ஹவர் ஓடும்ல, 3 ஹவர் 4 ஹவர் ஓடும். ஒரு 3/4 மணி நேரம் ஆயிட்டு எனக்கு தொண்டை காஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவான், ஒரு சின்ன டம்ளர்ல டீ ஊற்றி கொடுப்பான். அது திருவண்ணாமலை. அங்கிருந்து திண்டிவனம் மீட்டிங்க்கு போறப்போ அவங்க வீட்டை தாண்டி தான் போனோம். நான் திண்டிவனம் போறேன்னா ரோட்ல நின்று இருப்பான். வாங்க ஐயா. அங்க போனா அவங்க வீடு ஒரே ரூம், சிங்கிள் ரூம் வீடு, மனைவி 2 பிள்ளைங்க, ஒண்ணுமே இருக்காது வீட்டுல. சரி, நாங்களும் போயிட்டு டீ அது குடிச்சிட்டு திரும்பி பயணத்தை தொடரும். போறப்ப முடியலன்னா ரிட்டர்ன்லயாவது பார்ப்போம். ஒரு முறை, ஐயா ஒரு சுவிசேஷ கூட்டம், நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சேன். நானும் ரொம்ப பெருசா ஒழுங்கு செஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சுன்னு போனோம். பயணத்துங்க ஆரம்பிச்சோம். மழை பிடிச்சிக்கிச்சு, சரியான மழை, திருவண்ணாமலை வரலும் மழை. அப்ப கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே கேட்டேன், சங்கர் மழையாக்குதே, ஜனங்க வருவாங்களா, மீட்டிங் இருக்குதான்? இல்லையா, அதெல்லாம் இருக்குது, எல்லாம் வந்துடுவாங்க. அங்க போனா 10 அடிக்கு 10 அடியில ஒரு சர்ச்சு, கரண்ட் இல்ல, பாதி சர்ச் வேலை ஆயின்னுக்குது, ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூலையில ஜல்லி கொட்டுக்குது, ஒரு மூலையில டஸ்ட் கொட்டுக்குது, ஒரு மூலையில சிமெண்ட் மூட்டை அடக்கி வச்சுட்டு இருக்குது. இந்த மீட்டிங்க்கு என்ன அங்க போயிட்டு நிறுத்துறோம். 7 மணி போய் நிறுத்துறோம். சர்ச்சில் கார்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முழங்கால அளவு தண்ணியில நீந்தின்னு போனோம். போயிட்டு அங்க போனா அங்க அந்த மழையிலயும் ஒரு 10-15 பேர் உட்காந்து பாட்டு பாடி இருக்கிறாங்க. போன உடனே எனக்கு செம்ம கோவம். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் சரியான கோவம். என்னன்னா, இதுக்காடா என்ன இவ்வளவு தூரம் வர வச்சேன்? நான் கிளம்புறப்பவே நான் கேட்டேன் இல்லையா, மழையாச்சேன்னு. ஆனா போயிட்டு உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் பேசினாரு, பழச மறந்துட்டியா, உன் பழச மறந்துட்டியா அப்படின்னு பேசினார். ஏன்னா அவனோட மோசமான நிலைமையில தானே ஏன் ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன அப்படியே ஒண்ணு 50க்கு 100 சர்ச் பில்டிங் கட்டிட்டு யாருன்னா குத்தாங்களா, இந்தா சாவி வச்சுக்கோன்னு குத்தாங்களா? எதுவுமே இல்லையா. அவனுக்காவது அதுன்னு இருந்துச்சு சொந்தமா, அது கூட இல்லையா. போஸ்ட் ஆபீஸ்ல டேபிள்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்ச காலம், தன்ராஜா வீட்டுல கொஞ்ச காலம் தானே ஓட்டணும். ஆரம்பத்துல மனுஷன் இல்ல, நான் கூட கோவம் வந்துச்சு, இதுக்காடா என்ன கூப்பிட்ட.
நான் 5 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு வந்து அப்புறம் ஒரு ஒரு 30 நிமிஷம் ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டு பின்னாலெல்லாம் காமிச்சான். அப்புறம் ஒரு சின்ன காணிக்கையை கொடுத்துட்டு வண்டி ஓட்டின்னு திரும்பி வர பாதி தூரம் வந்தது வழக்கம் போல பாஸ்டர்மா ஆண்டவர் பேசுறாரு என் கூட. என் ஊழியத்தை அற்பமான்னு நினைக்கிறியா நீ? கிராமத்துல இருக்கிற ஊழியக்காரன் வேற எப்படி இருப்பான்? எந்த வசதிகளும் இல்லாம, எந்த வாய்ப்புகளும் இல்லாம, எந்த தொடர்புகளும் இல்லாம, எந்த உதவிகளும் இல்லாம கிராமத்துல ஊழியம் செய்யறவன் வேற எப்படி இருப்பான்? ஆண்டவர் பேசுறாரு. அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கு பிறகு எந்த ஊழிய அழைப்பையும் நான் தட்டி கழிக்கிறதே இல்லை. எந்த அழைப்பையும் நான் தட்டி கழிக்கிறது இல்லை. கூப்பிடுறவங்க ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, நல்லா தெரியும் எனக்கு, தெரிஞ்சிருந்தாலும் வரேன்னு ஒத்துக்குவேன். ரொம்ப சிரமம், 6 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு போய் 1 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு அடுத்த 6 மணி நேரம் வண்டி ஓட்டின்னு வரணும்னு தெரியும், இருந்தாலும் ஒத்துக்குவேன். ஏன்னா எந்த ஊழியத்தையும் அற்பமா நம்ம நினைக்க கூடாது, எந்த வீட்டையும் அற்பமா நினைக்க கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அந்த வீடு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறது, நமக்கு பெருமை. இந்த பசங்களுக்கு இடுப்புல கட்டுறாங்களே, என்ன அது பேரு சொல்லுங்க? பேம்பஸ். பேம்பஸ் எப்படி எடுத்து போடுவோம் நம்ம? இப்படித்தான் இல்ல, அது மூஞ்சி சொல்லிச்சுக்குன்னு. சில வீட்டுங்க ஏழ்மையான நிலைமையில இருக்கிறப்ப போனா மூஞ்சி சொல்லிக்கிறது. உன் வீடு எப்படி இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னால உன் வீடு எப்படி இருந்துச்சு? எங்கிருந்து வர உனக்கு அந்த பெருமை? ஆண்டவர் பேசுறார், எங்கிருந்து வர உனக்கு? ஆமா, ஏழ்மையான நிலைமையில இருந்து தான் நான் மறக்கிறது இல்லை. சிலர் கோவம் கூட எப்ப பாரித்தே சொல்றாருன்னு, நீங்க கோவப்பட்ட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என் ஆண்டவருக்கு முன்னால இன்னும் தாழ்மையாத்தான் இருக்க விரும்புகிறேன். ஆமா, ஒரே கம்பளி தான் நாங்க 4 பேரும் போத்தி நின்னோம். சென்டர்ல ஸ்டாண்ட்லி வச்சான், 2 கம்பளி ஆயிடுச்சு. ஒரு மிலிட்ரி கம்பளி 2 ஆயிடுச்சு. 2 தலகாணி இருக்கும், வச்சுன்னு ஒருத்தன் தூங்கிட்டா அவன் தலையை மொல்லமா தூக்கி கீழே விட்டு அந்த தலகாணி எடுத்து வச்சுக்குவோம் மூச்சுன்னுக்கிறவங்க. ஆமா, ஜவம் கறி குழம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சாய் கறி மேலேயே கை வச்சுக்கும் ஜவம் பண்றப்போ. ஆனா ஸ்டான்லி சைட்ல கை விட்டுருவான். ஆமா, அப்படித்தான் வளர்ந்தோம், அப்படித்தான் வளர்ந்தோம். பெருமை. சில இந்த லைன் சொன்னோம், மழை வந்துட்டா என்ன பண்ணுமோ தெரியல. நீ லைன்ல இருந்தப்ப என்ன பண்ணியோ அதுதான் பண்ணோம். நீ அந்த லைன், அந்த பப்ளிக் டாய்லெட் தான் நீ யூஸ் பண்ணுந்த. இப்பதான் ஆண்டவர் கொஞ்சம் வசதியை கொடுத்தாரு, உனக்கு சொந்தமா ஒரு இடத்த கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, படுக்கை அறைய கொடுத்தாரு, கிச்சனை கொடுத்தாரு, டாய்லெட்டை கொடுத்தாரு. அதுக்கு முன்னால ஜல்லிமோடு தானே, அதுக்கு முன்னால பப்ளிக் டாய்லெட் தானே. எங்கிருந்து வந்துச்சு நமக்கு இந்த பெருமை? பழச பத்தி பெருமை பாராட்டினா அதுல நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஏசையா சொல்றான், என்னன்னு? நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலைய, நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறை, அந்த இடத்த போய் பாரு. நீ எங்க இந்த ஆண்டவர் உன்னை தூக்குனான் அந்த இடத்த போய் பாரு. குப்பை கொட்டி வச்சுக்கிறாங்க, அங்கிருந்து தான் உன்னை தூக்கி ஆண்டவர் இப்படி வச்சுக்கிறாருன்றத மறக்காத. ஏசையா சொல்றான். இங்க மறுபடியும் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். பழைய ஆலயத்தின் பெருமையை குறித்து யாருன்னா பேசினா அதை கேட்காதீங்க, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேங்க. திருத்துவ தேவனை இந்த புத்தகத்துல கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது கொஞ்சம் தியாலஜி,
ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்குங்கோ. ஏன்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நிறைய புக்கில் பைபிள்ல திருத்துவ தேவனை பார்க்க முடியாது. திருத்துவம் என்ற பேர் கூட பைபிள்ல இல்ல. திருத்துவம்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 வசனத்துல திருத்துவம் காணப்படுகிறார். எங்க பாருங்க, 5ஆம் வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேங்கள். 6ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது யாரு? சேனைகளின் கர்த்தர் யாரு? பிதா. ரைட். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். சகல ஜாதிகளாலும் யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். இதில் இந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிய சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர்னே சொல்லி இருக்கு. பாருங்களேன், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும். அப்ப சாலமோன் கட்டின தேவாலயத்துல இருந்த வெள்ளியும் பொன்னும் யாருடையது? என்னுடைய. இப்பதான் நான் சொல்றேன், அதை பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. குறிப்பா இப்போ பொண்ணு பத்தி ரொம்ப, கோல்டு பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிராம் 7500 ரூபாய். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சவங்க போயிச்சுக்கினீங்க, இனிமேல் வாங்க முடியாது. அவ்வளவு விலையாயிடுச்சு தங்கம். நிறைய பேருக்கு இந்த தங்கத்தின் மேல மோகம். அதை நிறைய சேர்த்து வச்சிடணும்ட்டு சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போற? அதை வச்சுக்கணும், என்ன பண்ண போற? அதை வச்சுக்கணும். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்துல ஓகே, கொஞ்சம் கவனிங்களேன். ஏன் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு அவ்வளவு பிரச்சனைனா, அந்த வெறும் தங்கத்தால கோயில் கட்டி வச்சா எதிரிகள் எல்லாம் எப்படியாவது அந்த கோயில என்ன பண்ணும்? சூறையாடணும், கொள்ளையிடணும்னு பார்த்தாங்க. எப்போ எப்படியாவது இந்த ஆலயத்தை அழிச்சிடணும், எப்படியாவது தரமட்டம் ஆக்கிடணும், எப்படியாவது அதுல இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துடணும்னு பார்த்தாங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான், ஆலயத்தை கொள்ளையிட்டான், உள்ள இருக்கிற தங்கத்தை எல்லாம் வாரின்னு போயிட்டான். ஒரு புறம் அதிகமான வெள்ளியும் பொன்னும் விலை உயரப்பெற்ற கற்களும் இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிறது. நிறைய சென்னையில, காஞ்சிபுரத்துல, திருவள்ளூர்ல, பெரிய பெரிய சிட்டிக்கு வெளியே அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வீடு கட்டுவாங்க. கிருஷ்ணாவரத்துல போய் வீடு கட்டி இருக்கிற மாதிரி, ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் மேனால ஒதுக்குப்புறமா தனியா ஒரு வீடு கட்டி இருப்பாங்க. அதுல வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. பதம் பார்த்துனே இந்த திருடங்க போய் அந்த வயசானவங்களை சாவடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற 5 சவர நகை, 6 சவர நகை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? திருடின்னு போயிட்டாங்க. தினசரி நாம கேள்விப்படுகிற விஷயமாக இது இருக்கிறது. அந்த வெள்ளியும் பொண்ணு நம்மளுக்கு ஆபத்து தானே. ஆண்டவர் குத்தா மாட்டிக்குங்க, நல்லா மேல ஓனிய போட்டு மூடிக்குங்க. ஏன்னா அது அப்படியே வெளியே காமிச்சுன்னு போனீங்கன்னா எவன் வந்து கழுத்துல கைய வச்சு அறக்குவானே? ஒரு நகையை போட்ட மூடி மறைக்கிறதுக்கு என்னத்துக்கு அந்த நகை நம்மளுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் மனநிலையை நம்ம மாத்திக்கணும். நான் யாரையும் நகை போடாதுன்னு சொல்ல மாட்டேன், நான் யாரையும் சொல்ல மாட்டேன், என்னுடைய மனைவியவே சொல்ல மாட்டேன். கட்டுவா ஒரு நாளைக்கு,
எதுவுமே எனக்கு வேணான்னு கேட்டுவா. நான் கட்டாயப்படுத்தி கேட்டு வைக்க மாட்டேன். ஒரு நாள் வரும் நம்ம கிட்ட ஒட்டின்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்மை விட்டு போகும். போன பிறகு பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நம்மள தூக்குவாரு. இவைகள் எல்லாம் தேவையில்லாது. மெய்யவா பாஸ்டர்? சத்தியமா? உண்மையா? அதிகப்படியா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், உறவுகள். இதை தவிர இதை மீறி என்ன மனுஷனுக்கு? சாலமன் சொல்றான், என்னையா இருக்கு? மாயை மாயை எல்லாம் மாயை. அடுத்து மனதுக்கு சஞ்சலம். மனதுக்கு சஞ்சலம். முந்தா நேத்து காணிக்க பணத்துல இருந்து எனக்கு வருஷத்தின் முடிவுல நீங்க கொத்த காணிக்க பணத்தை கொஞ்சம் எண்ணி பாக்கெட்ல வச்சுட்டு ஜோசப் பெங்களூருக்கு போனான்ட்டு அவன்கிட்ட 300 ரூபாய் கொடுத்துட்டு மிச்ச பணத்தை இப்படி விட்டுக்கிறேன், கீழே விட்டுக்குது. ஐயோ, ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கலாம், எவ்வளவுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, கீழே வந்துட்டு இருக்குது. அப்புறம் நானே அதை எடுத்து எப்போ பர்சுல வச்சுட்டுக்கிறேன். ஆனா தாரம் வந்துட்டு தாவே 2 நாளா எனக்கு தூக்கம் வரல. ஐயா, தாரம் வந்துட்டு நினைச்சுக்கினே சொல்லவும் முடியல. சொன்னா திட்டு விடும். தலை எவ்வளோ? 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கும். என்ன மறிக்கிறீங்க எல்லாம்? கர்த்தருடைய பணம், காணிக்க பணம், ஜனங்களுடைய பணம். அத குத்தவங்க என்ன மண்ணெண்ணெயில குத்தாங்களோ தெரியாது. அப்புறம் கடைசியில எங்கெங்க தேடி பார்த்தா பர்சுல ஒரு இடத்துல இருந்துச்சு. அதான் அதுன்னு நினைச்சுக்கின்னு என்ன சமாதானப்படுத்திக்கின்னு. தாரம் வந்துச்சு என்னன்னு தெரியல, இருக்கட்டும், தாரம் வந்து இருக்காது, அந்த பணம் தான் இருக்கும். என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன பணம் நம்மளை விட்டு தொலைஞ்சிட்டா ஏறத்தாழ சமாதானமே போயிடுது. இல்ல, நம்ம சமாதானமே போயிடுது. நம்முடைய கவனம் ஃபுல்லா அந்த வெள்ளியின் மேல, பொன்னின் மேல. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் என்னுடையது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையாயிருக்கும். காரணம் என்னன்னா, இவ்விடத்துல நான் என்னுடைய சமாதானம். இப்ப 2வது கட்டின ஆலயங்குத, அதுல என்ன இல்ல? வெளியே பெற்ற கற்கள் இல்ல, வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, மரத்தால கட்டிக்கிறாங்க. என்ன திருடுறதுக்கு திருடுறதுக்கு என்ன இருக்குது? எத்தனை போறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. என் மேல இதான் குற்றச்சாட்டு. வீட்டை பூட்டுறது இல்ல, அப்ப போய் கதை திறந்து விட்டு போயிடுறீங்க. என்னங்குது? எத்தனை போறதுக்கு? எத்தனை தான் போட்டோம்? எத்தனை போறவங்கன்னா நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்னை கொள்ளையிட்டாலும் எனக்கு ஒன்னும் கம்மியாகாது. என்னை கொள்ளையிட்டா எனக்கு ஒன்னும் கம்மியாகாது. என்னை யாருன்னா ஏமாத்தினா எனக்கு ஒன்னும் குறையாது. ஏன்னா தமிழ்ல அமுத சுரபின்றாங்களே, அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க குறையாது என்கிட்ட இருக்குது. நீ எவ்வளவுனா எத்துக்கோ குறையாது. ஏன்னா என்னுடைய ஆண்டவருடைய கிருபை பெருசு எல்லாத்த விட. இப்போ நாம மனசுல கொள்ள வேண்டியது பாருங்க, இங்க தேவையில்லாத புடிச்சுன்னு உட்காந்துக்கிறோம்ல. திடீர்னு ஒரு பெருவெள்ளம் வந்துடுச்சான். கேளுங்க கதை. திடீர்னு ஒரு பெருவெள்ளம், பீரோ கட்டில எல்லாம் அச்சுன்னு வருது. அவன் ஆதாம் குச்சான், ஒரு பீரோ எத்தனை வந்து கரை சேர்த்துட்டான். ஜாக்கு குச்சான், ஒரு கட்டில எத்தனை வந்து கரை சேர்த்துட்டான். அப்ப 2 பேரு இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க. யார் யாரு? ஆதாமும் ஜாக்கும். அப்படி ஒருத்தரும் குச்சாங்க. ஒருத்தன் இல்ல பெருசா அதெல்லாம் வரட்டும்னு பார்த்துன்னு இருந்தான். பெருசா கும்பலா ஏதோ ஒண்ணு மெதுக்குன்னு வந்துச்சு, இவன் குச்சி பிடிச்சான். இப்போ அப்படியே போயிட்டு பள்ளம் வருது. எல்லாம் சொல்றாங்க, டே விட்டுறா வந்துடுறான். நான் எப்போ விட்டேன்? அதான்டா என்ன பிடிச்சுன்னு வந்தது கரடி. இவன் என்னத்த பிடிச்சிட்டான்? சிரிக்கிறீங்க, எத்தனை பேர் கரடியை பிடிச்சன்னு உக்காந்துக்கிறீங்க தெரியுமா? இந்த வருஷத்தின் கடைசியில அதெல்லாம் பண்ணிடலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கருத்து. இவ்விடத்துல நனத்தை கட்டளையிடுவேன்,
சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு உதாரணத்தை வேற எங்க சொல்றார். ஒரு உதாரணத்தை, என்ன அந்த உதாரணம் அப்படின்னா, நான் தான் டைம் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு பிரதான ஆசாரியன் தன்னுடைய கையில தேவாலயத்துல பலியிடப்பட்ட பலியையும் அப்பத்தையும் சாதத்தையும் கறியையும் தன்னுடைய மடியிலே சுமந்து செல்லுகிறான். அதனால் அவனுக்கு தீட்டு உண்டாகுமா அப்படின்னு கேட்க, ஆசாரியர்கள் தீட்டு ஆவாதுன்ட்டாங்க. பிணத்தை போய் தொட்டுட்டான், அதனால தீட்டு உண்டாகுமான்னு கேக்குறாங்க. ஆமா, தீட்டு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை தொட்டா நீ பரிசுத்தம் அடைவாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை தொட்டால் நீ பரிசுத்தம் அடைவாய். நீ அசுத்தமான ஒன்றை தொட்டால் தீட்டுப்படுவாய். அப்போ உன் கைய அசுத்தமானதை தொடுவதை விட்டு விட்டு யாரை தொடு? பரிசுத்தமானவைகளை தொடு. இந்த உதாரணத்தை சொல்றார். பரிசுத்தமானவைகளை தொடு. உங்க 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 நீங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தீங்க. உங்களுடைய எல்லா கிரியைகளும் அப்படியே 14ஆம் வசனத்துல, அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்துல, இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மீது ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்களுக்கு முன்னால, அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கால் கண்ட அம்பாரத்தின் இடத்துல வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியிலே 50 குடம் உள்ள ஆலையின் இடத்துல வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கவனிங்களேன், நெல்ல கோதுமைய கேழ்வரக அறுவடை செய்து அதை போரடித்து ஒப்படி பண்ணி எத்தோன்னா அப்படியே பேக்ல பிடிக்க மாட்டாங்க, அம்பாரத்துல குவிச்சு வைப்பாங்க. ஒரு இரவாவது அம்பாரமா இருக்கும், ஒரு ராத்திரியாவது அப்படி அம்பாரா மேல. வெயில் காலமா இருந்தா எதுவும் போத்த மாட்டாங்க, குளிர் காலமா இருந்தா பிளாஸ்டிக் போட்டு வச்சிருவாங்க. அடுத்த நாள் சொந்த பந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அளப்பாங்க. ஒரு மரக்கால போட்டு லாபம் பண்ணுவான். ஒண்ணுன்னு சொல்ல மாட்டான், என்னன்னு சொல்லுவான்? லாபம் 2, 3. இப்ப அம்பாரத்துல வச்சுட்டு பிறகு ஒரு கணக்கு விவசாயிக்கு இல்ல, நாளைக்கு வந்து அளந்தா 20 மூட்டை தேரும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போவான். அடுத்த நாள் காலையில வந்து அளந்து பார்த்தா 10 மூட்டை தேரும். ஆலையில இந்த ஒலிவ எண்ணெய ஆலையாடி தொட்டியில சேர்த்துட்டாங்க. தொட்டிய பார்த்த உடனே தெரியும் இதுல 50 குடம் கிடைக்கும்ட்டு. அடுத்த நாள் காலையில வந்து அளந்து பார்த்தா 20 குடம் தாங்க. முன்னாலே ஆண்டவர் சொன்னார் இல்ல, நான் ஊதிட்டேன் உன்னுடைய தானியத்தை, நான் என்ன பண்ணிட்டேன்? ஊதிட்டேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்ல. இது எப்போ? ஒரு கல்லு மேல ஒரு கல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சிட்ட பிறகு என்ன நடக்கிறது என்றால் புது வருஷத்துல பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். பாஸ்டர்மா ஜெபித்து